அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம் சட்டமன்றம் மற்றும் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குச்சாவடி செயல் வீரர்கள் கூட்டம் விருதாச்சலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொள்ள நான் இங்கே வருகின்றேன். எங்களுடைய நீண்டகால கோரிக்கை தமிழ்நாட்டிற்கும் அதுவும் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பிரிக்க வேண்டும். பிரித்தால்தான் நல்ல நிர்வாகம் அனைத்து மக்களுக்கும் சென்றடையும். அதே போன்ற தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டங்களை பிரிக்க வேண்டும். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம், அது தஞ்சை கும்பகோணம் மையமாக பிரிக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மையமாக, திருவண்ணாமலை மாவட்டம் அதுவும் பிரிக்க வேண்டும். சேலம் மாவட்டம் 3ஆக பிரிக்க வேண்டும். கோவை மாவட்டம் பிரிக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், இந்த மாவட்டங்கள் எல்லாம் பிரித்தால்தான் நிர்வாகம் சென்றடையும். இதற்கு முன்பு எங்களுடைய கோரிக்கைகள், குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை கடந்த ஆட்சி காலத்தில் பிரித்தார்கள், விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்தார்கள், பிறகு காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்தார்கள், நெல்லையிலே தென்காசி மாவட்டம் பிரித்தார்கள். ஆனாலும் அது போதுமானது கிடையாது. இன்னும் பிரித்தால்தான் மக்களுக்கு அது நன்மை சேரும். அரசு இது போன்ற இந்த அறிவிப்புகளை வெளியிட வேண்டும், விரைவில் வெளியிட வேண்டும். கடலூர் மாவட்டத்தில் மைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். NLC பிரச்சனை. NLC சொன்னாலே பிரச்சனை தான். NLC பற்றி யாரும் நல்லது எதுவும் சொல்றது கிடையாது. NLC சொன்னாலே ஆக்கிரமிப்பு, அழிப்பு, ஒழிப்பு, விவசாயத்தை அழிக்கிறது, மக்களை துன்புறுத்துவது, இதுதான் NLC நிர்வாகம் கடந்த காலத்தை செய்து வருகிறார்கள். எங்களுடைய கடுமையான போராட்டங்களால் 66 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயமா நகரம் போன்ற கிராமங்களில் இப்பொழுதுதான் நிலம் கொடுத்தவர்கள், 60 ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் கொடுத்தவர்கள் இப்பொழுதுதான் பட்டா வழங்கியிருக்கின்றார்கள். நாங்கள் போராடவில்லை என்றால் அதையும் இன்று வரைக்கும் கிடைத்திருக்காது. எங்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் இப்பொழுது ஏதோ 400-500 பேருக்கு தற்காலிக வேலைகளை கொடுத்து வருகிறார்கள், கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் NLC நிர்வாகம் ஒரு முடிவு செய்திருக்கிறது. நிலத்தை கையகப்படுத்தி அதை பயன்படுத்திய நிலத்தை மீண்டும் ஓரளவுக்கு மக்களிடம் ஒப்படைக்க. இதையெல்லாம் எங்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அது போதுமானது கிடையாது. எங்களுடைய கோரிக்கை NLC வெளியேறு. NLC உடைய பயன்பாடு அதாவது அது முடிந்து விட்டது. அதாவது the utility of NLC is over. இப்பொழுது NLC உடைய தேவைகள் இல்லை. மின்சாரம் தயாரிப்பதற்கு மாற்று வழிகள் எவ்வளோ இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு, அதாவது காற்றாலைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே 1வது இடத்திலிருந்து இப்போ 2வது இடத்துக்கு போயிருக்கு. குஜராத் தான் 1வது இடத்துக்கு போயிருக்கு. இப்போ சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் கிட்டத்தட்ட 15,000 மெகாவாட். இதெல்லாம் அதாவது நீர்வழி, அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் ரெனியூபிள் எனர்ஜி மூலமாக இன்னைக்கு மின்சாரம் தயாரிக்கின்ற சூழல் உலகம் முழுவதும் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே விவசாய நிலத்தை அழித்து அதில் நிலக்கரி, ஏதாவது நிலக்கரினா பழுப்பு நிலக்கரி, லிக்னைட், அது ரொம்ப மோசமான ஒரு குவாலிட்டி. அதை எடுத்து அதை எரித்து அதில் கிடைக்கின்ற ஒரு சொற்ப மின்சாரத்திற்காக ஆயிரக்கணக்கான நிலங்களை, விளை நிலங்கள், அதாவது முப்போகம் விளைகின்ற காவிரி டெல்டா பகுதி நிலங்களை அழித்து மின்சாரம் எங்களுக்கு தேவை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள்
17,000 மெகாவாட், மின் உற்பத்தி 36,000 மெகாவாட். அதில் என்எல்சியுடைய பங்களிப்பு வெறும் 2,000 மெகாவாட். அந்த 2,000 மெகாவாட்டில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, புதுவைக்கு போயிட்டு மீதி நமக்கு கிடைக்கிறது ஏதோ ஒரு 400-500 மெகாவாட் தான் கிடைக்குது. இதுக்கு நம்ம இதுவரைக்கும் என்எல்சிக்கு கிட்டத்தட்ட 60,000 ஏக்கர் நிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தி கொடுத்துடுச்சு. அந்த 60,000 ஏக்கரில் 40,000 ஏக்கர் அழிச்சு முடிச்சுட்டாங்க. இவங்களுக்கு இன்னும் 50,000 ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்க போகிறது கிடையாது. அது இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 270 பேருக்கு இப்போதைக்கு 3 ஆண்டுகளுக்கு தற்காலிக வேலை, அதுக்கு பிறகு நிரந்தரமாக கொடுப்போன்னு ஏதோ அறிவிப்பு வந்திருக்கு. அந்த 270 பேரில் எங்களுக்கு வந்த செய்தி 250 பேர் திமுகவை சார்ந்தவர்கள். ஏதோ என்எல்சின்னா திமுக சொத்தான் அது. நிலத்தை கொடுத்து இருக்கின்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு அடையாளம் தெரியாம அகதிகளாக இருக்கிறாங்க. அவங்க அடையாளமே அழிச்சிட்டாங்க. என்ன அவங்க எதிர்காலம் தெரியாம இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விட்டுட்டாங்க. போராட்டம் செஞ்சது நாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது 250 பேர்ல திமுகவை சார்ந்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு செய்தி வந்திருக்குது. இது ஒரு நீதியரசர் தலைமையில் ஒரு விசாரணை நடக்கணும், என்கொயரி நடக்கணும். அது ஏதாவது உண்மைன்னு இருந்ததுன்னா யார் யார் இது கொடுத்தாலும் அவங்களை இம்மிடியட்டா சஸ்பெண்ட், டிஸ்மிஸ் பண்ணணும். என்கொயரி உடனடியாக அறிவிக்க வேண்டும். ஏன்னா இது சாதாரண பிரச்சனை கிடையாது இதெல்லாம். அதனால இது அரசுக்கு நாங்கள் சொல்றதெல்லாம் உடனடியாக இது உண்மைன்னு, அதாவது அரசு இது பண்ண போறது இல்லை. ஏன்னா இது திமுக அவங்க அரசாங்கம் அவங்ககிட்ட தான் இருக்கு. இது சம்பந்தமாக வேறு வகையில் நாங்கள் கையாள இருக்கிறோம் நாங்கள் இந்த பிரச்சனையை. அடுத்தது, அதாவது வாடிய பயிரை கண்டு போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் ஒரு இடத்தை 1867 பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு 106 ஏக்கர் கொடையாக கொடுத்த இடம் அது. அங்க இருக்கின்ற ஞான ஒளி சபை மற்றும் திருக்கோவில்லாம் இருக்குது அங்க. அந்த இடத்துல சமீபத்தில் தமிழக அரசு வள்ளலார் சர்வதேச மையம் என்று ஒரு அமைப்புக்காக கிட்டத்தட்ட அந்த 70 ஏக்கரை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். இது ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு காரணம், அந்த மையம் பெருவழி மையம், அது பொதுவெளி பெருவழி, அதாவது ஓப்பன், பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஏக்கர், அது ஒரு பெருவெளி. அந்த இடத்துல இப்ப தைப்பூசம், நாளைக்கு தைப்பூசம், நாளைக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட 10 to 15 லட்சம் மக்கள் அங்கு கூடுவார்கள். அந்த தீபம் ஏற்றிய பிறகு 7 திரைக்கு பிறகு அதை அகற்றிய பிறகு மக்கள் அந்த ஒளியை பார்க்கறதுக்கு 10 லட்சம் பேர் அப்படி கூடுவாங்க, 15 லட்சம் பேர் கூடுவாங்க அங்க. அந்த இடத்த 70 ஏக்கர் எடுத்து வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்போம் சொல்றதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அந்த இடம் அப்படியே தான் இருக்கணும், பெருவழியா தான் இருக்கணும். அது எதுவுமே 1 ஏக்கர் கூட அரசு கையகப்படுத்தக்கூடாது, கை வைக்கக்கூடாது. வள்ளலார் சர்வதேச மையத்தை அமையுங்கள், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா அந்த இடத்துல கிடையாது. பக்கத்துல சேத்தியா தோப்பு நெடுஞ்சா சாலை இருக்குது, விருதாச்சலம் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு, கும்பகோணம் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு, கடலூர் சாலையில எவ்வளவு இடம் இருக்குது. அங்க எடுத்துட்டு போங்க. 200 ஏக்கர் 500 ஏக்கர்ல மையம் அமையுங்க. அது நாங்க தப்பு சொல்லல, நாங்க அமைக்க வேண்டும், மையம் நடத்தணும். ஆனா அந்த இடத்துல கிடையாது. அது ஒரு புனிதமான இடமா நாங்க பாக்குறோம். அங்க போயிட்டு நீங்க சர்வதேச மையத்தை போட்டு காம்ப்ளெக்ஸ்ல எங்களுக்குலாம் வேண்டாம், நீங்க நடத்துங்க, வேற எங்கேயாவது கட்டிட்டு போங்க. அதை மீறி அரசு அங்க கையகப்படுத்தி பண்ணாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டம் நடத்தும். நிச்சயமாக வேறு விதமான போராட்டங்கள் நாங்கள் நடத்துவோம். பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. சரி, அடுத்தது இங்க விருதாச்சலம் நகரம்.
எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த நகரம் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு இப்போ மணிமுத்தாறு, இன்னைக்கு மணிமுத்தாரா அந்த அந்த ஆறு ஓடுதில்ல, சாக்கடையாக மாறிட்டு இருக்குது, மாறிடுச்சு. அதில் கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை தடுப்பணைகளை கட்டணும், சாக்கடைகளை அகற்றணும். ஏன்னா இந்த ஆற்றை கடந்து தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவிகள்லாம் கடந்து போயிட்டுருக்காங்க. சாக்கடையை தாண்டி தான் போயிட்டுருக்காங்க. அங்கே அவங்களுக்கு பாலங்கள்லாம் அமைக்கணும். இப்போ இருக்கிற பாலம் வந்து பழுதடைஞ்சிருக்கிறது. அதுவும் இந்த பாலத்தை வந்து என்எல்சி கட்டுறான்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. விருதாச்சலத்தில் திட்டக்குடியிலையும் மகளிர் கலைக்கல்லூரி அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும், கட்டணும். அது திட்டக்குடி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது தெரியல, அரசுக்கு தெரியுமா தெரியல. அது இவ்வளோ மோசமான அந்த தொகுதி. அது ஒன்றும் எந்த ஒரு முன்னேற்றம் கிடையாதுங்க. தொழிற்சாலையில் எதுவும் ஒரு அங்கங்கே கொஞ்சம் இந்த கரும்பாலைகள் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். அது தவிர ஒரு ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப ஒரு மோசமான ஒரு தொகுதி பகுதியாக இருக்கிறது. அதில் இன்னும் கூடுதலாக அரசு கவனம் செலுத்தணும். அண்ணாமலை பல்கலைக்கழக பிரச்சனையை தீர்க்கணும். நீண்ட கால பிரச்சனைகள் இருக்குது. அது உள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ பெரிய ஒரு பல்கலைக்கழகம். அதில் அது மட்டும் இல்லை, அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி இருக்குது. அதில் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையை மேம்படுத்தணும், புதுப்பிக்கணும். இன்னும் சிறப்பு நிபுணர்கள்லாம் அங்கே கொடுக்கணும், நியமனம் பண்ணணும் அங்கே. ஏன்னா அரசு எடுத்துக்கிடுச்சு, அது அரசு ஒரு கடமை அது. அதனால் அதை செயல்படுத்தணும். அதே போன்ற கடலூரில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும். அது அறிவிப்பு மட்டும்தான் வந்திருக்குது, அதுக்கப்புறம் ஒன்றும் வரல. அதே போன்ற விருதாச்சலம் மருத்துவமனை வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்குது, அரசு மருத்துவமனை. அதை மேம்படுத்தணும். இது போன்ற வேறு என்ன இருக்குதா? காய்கறி மார்க்கெட்டு வந்து எங்கள் கட்சியை சார்ந்த சேர்மன் வந்து அது கொஞ்சம் நல்லா கட்டியிருந்தார். இப்போ அதை இடிச்சுட்டு ஏதோ தரக்குறைவாக ஏதோ கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதில். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அரசு விரைவில் செயல்படுத்தணும்னு. கேள்வியில் என்ன இருக்கா? 100 ஆண்டு பழமை வந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மரங்களை வெட்டிட்டு, பழமை வாய்ந்த மரங்களை வெட்டிட்டு அங்கே வந்து இப்போ கிரவுண்டை அடிக்கல் நாட்டிருக்காங்க. இன்னைக்கு எதுக்கு நாட்டிருக்காங்க? நூலகம் கட்டுறோம்னு சொல்லிட்டு அங்கே மரத்தை எடுத்துட்டு இதெல்லாம் வந்து முட்டாள்தனம். வெளிப்படையாக சொல்கிறேன் நான். மரத்தை எடுத்து அங்கே போய் இன்னொரு கட்டிடம் கட்டுறதெல்லாம் வந்து முட்டாள்தனம். இப்போ இருக்கிற தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜி இருக்குது. நீ அப்படி வேறு வழியே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அந்த மரத்தை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம், ரீப்ளான் பண்ணலாம், ரீலொகேட் பண்ணலாம். எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது அதில். நாங்கள் பண்ணியிருக்கிறோம், பசுமை தாயகம் பண்ணியிருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்பு, 6, 8, 9 மாதத்துக்கு முன்பு அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து ஒரு ஆலமரம் 120 ஆண்டுகளுக்கு 120 வயசு அந்த ஆலமரத்துக்கு. அதை எடுத்து அதை வேறு இடத்துல எடுத்து வச்சு இன்றைக்கி பார்த்தா அப்படியே பசுமையாக வந்துருக்கு அந்த வேலைகள். அது போன்று செய்யறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆனாலும் அங்கே போய் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? அது நிச்சயமாக அது போன்ற செயல்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லலாம், இப்போ இருக்கிற டெக்னாலஜி அதாவது முதலீடு செய்யணும் அரசு. அதாவது ஒரு ஒரு உதாரணம், ஒரு நேஷ்னல் ஹைவேஸோ ஸ்டேட் ஹைவேஸோ போடுறப்போ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள் எடுக்கிறாங்க. அது ஒரு 500 கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுக்குறாங்க. ஒரு 505 கோடி ரூபாய் பட்ஜெட்டை போட்டு அந்த 5 கோடி ரூபாய் என்ன எதுக்கு கொடுக்கணும்னா, இருக்கிற மரத்தை வந்து ரீப்ளான் பண்ணணும், ரீலொகேட் பண்ணணும். ரீலொகேட் பண்ணி அது ஒரு வருஷம் பராமரிக்கணும். அவ்வளோ, அதுக்கு மேலே தேவையில்லை. 1 வருஷம் அதுக்கு தண்ணியை ஊற்றி பராமரித்தா போதும், அது தானாக வளர்ந்துட போகுது. இது ஏன் செய்ய முடியல உங்களால்? என்ன எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 5 கோடி இல்லை 2-3 கோடி ஆக போகுது அதில், 500 கோடி ப்ராஜெக்டில். ஆனால் இந்த அளவுக்கு திட்டங்கள்லாம் இவங்களுக்கு அது எப்போ தான் போய் சேரப்போகுதுன்னு தெரியல இவங்களுக்கு. சார், திமுக அரசு கண்டித்து ஒரு பெரிய போராட்டம் ஒன்றுமே செய்யலை, மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாமக அது ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்கல. இல்லை, என்ன மாதிரி பாஜக எடுத்துக்கிறோம், பாஜக அண்ணாமலை அவர் எடுத்துக்கிற மாதிரி பாமக பெருசாக எடுத்துக்கல. இல்லை, என்ன மாதிரி போராட்டம் பண்ணல, என்ன மாதிரி பிரச்சனை சொல்லு. அது மக்கள் அதிகமாக வெறுக்கிறாங்க ஆட்சியை, தெரியுது. அதை பாமக அந்த போராட்டம் எடுக்கணும். ஒவ்வொரு என்எல்சி பிரச்சனை இதெல்லாம் ஒரு என்எல்சி விட்டுடுங்க. என்எல்சி நாங்கள் இப்போ இல்லை, எங்கள் ஐயா அதுக்கு முன்னாடி வன்னியர் சங்க காலத்துலேருந்தே போராட்டம் பண்ணி தான் இவ்வளோ நாள் இது பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும்
முதல்ல குரல் கொடுக்கறது, முதல்ல அறிக்கை விடுறது, முதல்ல அழுத்தம் கொடுக்கறது, முதல்ல போராடுவது நாங்கள் தான். எங்களுக்கு அப்புறம் தான், எங்கள் அறிக்கை வந்த அப்புறம் தான் மற்ற கட்சிகள்லாம் அதை பார்த்து காப்பி அடிச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் எடுத்துக்காட்டாலும் எங்களுக்கு சொல்ல வேண்டாம். எங்களை தான் எடுத்துக்காட்ட மற்றவங்களாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் தான் முன்னிலையில் எந்த பிரச்சனை எடுத்தாலும், இப்போ சிப்காட் பிரச்சனை இருக்குது. சிப்காட் பிரச்சனையில் நாங்கள் தான் அங்கே முதன்மையாக போராடிட்டு இருக்கிறோம். அதில் மாவட்டங்களை பிரிக்கணும், இது தொடர்ந்து நாங்கள் தான் சொல்லிட்டு வரோம். இப்போது கடந்த ஆட்சி காலத்தில் பிரிச்சிருக்கிறாங்க, இப்போவும் பிரிப்பாங்க, நாங்கள் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதுதான் உண்மையான மக்களை சேர்ந்த திட்டங்கள். இதெல்லாம் சும்மா பேருக்குன்னு இப்போ போராடுறதுக்குலாம் எங்களுக்குலாம் அது தெரியாது. எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு அரசியல்லாம் நாங்கள், அதாவது அடையாள அரசியல் நாங்கள் பண்ண மாட்டோம். சும்மா ஒரு மக்களுக்கிட்ட இப்படி சொல்கிறத பார்த்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும்னு நாங்கள் சொல்லி தான், போராட்டம் பண்ணி தான், விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் அது நடந்திருக்கு. எங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். அடையாள அரசியல் கிடையாது. மற்றவங்களாம் அடையாளத்துக்கு அரசியல் பண்ணுறது, அவங்ககிட்ட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நாங்கள் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஒரு உதாரணம், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறோம். இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை. தமிழ்நாட்டின் மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒன்று எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்துடும். ஆனால் இதை தமிழக அரசு கைகள் எடுக்க மாட்டுது, பேசக்கூட மாட்டுறாங்க. இதுக்கு எத்தனையோ கருத்தரங்கம் நடத்தணும், எத்தனையோ ஒருங்கிணைப்பு குழுக்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் மருத்துவர் ஐயா முதலமைச்சரை நேரில் சந்தித்து இதில் வலியுறுத்தி இருக்கிறாரு. ஆனாலும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை. பீகாரில் எடுத்து முடிச்சுட்டாங்க. பீகாரில் எடுத்து முடித்து அங்கே பீகாரில் வந்து 60 விழுக்காடு இடஒதுக்கீடு 75 விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறாங்க. அது கூட பிரச்சனை இல்லை. அங்கே இந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகு 94 லட்சம் குடும்பங்கள் 6000 ரூபாய் மாதம் வருமானம் தான் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த 94 லட்சம் குடும்பத்திற்கு அங்கே இருக்கிற முதலமைச்சர் வந்து 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு ஒவ்வொரு குடும்பத்திற்கும். இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு திட்டம் அது. அதை இவங்க தமிழ்நாடு அரசு ஏன் பண்ண மாட்டாங்க? ஆந்திராவில் போன வாரம் ஆரம்பிச்சிட்டாங்க, கர்நாடகாவில் 2015 முடிச்சுட்டாங்க, இன்னும் தெலுங்கானாவில் அறிவிக்க போகிறாங்க, இப்போ மற்ற மாநிலங்கள் அறிவிக்க போகிறாங்க. எல்லாம் சட்டம் இருக்குது. அதாவது முதலமைச்சர் சொல்கிறது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுலாம் தவறான கருத்து. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு, மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு. சட்டமே சொல்லுது. அந்த சட்டத்தின்படி தான் பீகாரில் நடத்தியிருக்கிறாங்க, அந்த சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க நடத்துறதுக்கு என்ன பயம், என்ன தயக்கம்? ஆமாம், சமூக நீதினு பேசினா போதுமா என்ன? தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்கள் சொன்னால் போதுமா என்ன? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்களோட நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயங்கள், இப்போ இடஒதுக்கீடு வந்து சாதி அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க இந்தியா முழுவதும். அந்த சாதி கணக்கெடுப்பு 1931 தான் கடைசியாக எடுத்தாங்க, வெள்ளக்காரன் எடுத்துகிட்டு போனாங்க. அது கணக்கு, அந்த கணக்கு வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த 100 ஆண்டுகளில் எந்தெந்த சமுதாயம் அதில் பயன்பெற்று இருக்கிறாங்க, எந்த சமுதாயம் பயன்பெறலை, எந்த சமுதாயம் மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குன்னா கண்டறிய வேண்டும். லேட்டஸ்ட் டேட்டா வேணும், சயின்டிஃபிக் டேட்டா வேணும். சாதி வாரி கணக்கெடுப்புனா தலையை கணக்கெடுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு சமுதாயமும் சமூக பின்தங்கிய நிலை, சோஷியல் பேக்வேர்ட்னஸ். இப்போ ஒரு சமுதாயம்னா இது எத்தனை பேர் இதில் குடிசையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடு இருக்குது, அந்த வீடு எவ்வளோ சின்னதாக இருக்கா, பெரியதாக இருக்கா, பாத்ரூம் இருக்கா, அதில் அந்த அங்கே இருக்கிறவங்களுக்கு பட்டதாரிகள் இருக்கிறாங்களா, அதில் விவசாயமா கூலியா, விவசாய நிலம் எவ்வளோ இருக்குது, அரசு வேலையில் இருக்காங்களா, தனியார் வேலை, இதெல்லாம் கண்டறியணும். கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்க, சலுகைகள் கொடுங்க, நலத்திட்டங்கள் கொடுங்க. பீகாரில் கொடுத்தாங்க 94 லட்சம் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்குறாரு. அப்போ அது மாதிரி திட்டம் கொடுத்தா தான் வளர்ச்சி வரும். உண்மையான வளர்ச்சி இதுதான். நீங்கள் சும்மா 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தா அதெல்லாம் நலத்திட்டம், திட்டம் கிடையாது. அதெல்லாம் வெள்ளத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கறதுல நலத்திட்டம், திட்டம் கிடையாது. திட்டத்துக்கும் நலத்திட்டத்துக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. சும்மா நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், 2000 ரூபா கொடுக்குறோம்,
6,000 ரூபா கொடுக்குறோம்னா அதெல்லாம் நலத்திட்டம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பிளான் கிடையாது. நீங்க உண்மையிலேயே வளர்ச்சி வேணும்னா பிளான், திட்டங்கள் கொடுங்க. 108 ஆம்புலன்ஸ் திட்டம், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், இதனால கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிறார்கள். உயிரை காப்பாற்றுற திட்டம், இதெல்லாம் உண்மையான திட்டம். நீங்க நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம், 6,000 ரூபாய் கொடுத்தோம், 2,000 ரூபாய் கொடுத்தோம், அதெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். வெல்ஃபேர் ஸ்கீம் தான் அந்த மக்கள் அதை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலை மறந்துட்டு போகிறாங்க. அவங்க அதனால அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அந்த அந்த காசு கொடுக்கறதுல யார் தெரியுமா அதிக பயனு? டாஸ்மாக் கிடைக்குதான். உங்க கேள்வி பதில் சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ தெளிவாக சொல்றீங்களா? முன்னாடி 10 வருஷ காலத்தில் வந்து அதிமுக ஆட்சி ஆளும்போது நீங்க எந்த அளவுக்கு வலியுறுத்தி எத்தனையோ எங்களுடைய அதிமுக ஆட்சி காலத்தில் மட்டும் கிடையாது. அதாவது 1980 எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னிய சங்கம் தொடங்கிய அந்த முதல் கூட்டத்தில், முதல் மாநாட்டில் முதல் தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். இப்போ நினச்சி பாருங்க, 44 ஆண்டுகளுக்கு முன்பு மாநாட்டில் முதல் தீர்மானம். அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களை பலமுறை சந்தித்து இதை வலியுறுத்தினார் எங்கள் ஐயா அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் பிறகு ஜானகி அம்மையாரும் இப்போ வலியுறுத்தினார். அதன் பிறகு இடைக்காலத்தில் வந்து கவர்னர் ஆட்சி வந்து PC அலெக்சாண்டர் அவரையும் வலியுறுத்தினார். வலியுறுத்தி அவர் வந்து ஏற்றுக்கிட்டார். அப்போ சிவசுப்பிரமணியம் கமிட்டின்னு நினைக்கிறேன், அவர் போட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் வந்தார். கலைஞர் வந்த உடனே முதல் வேலையாக அந்த சிவசுப்பிரமணிய கமிட்டியை ரத்து பண்ணார். அவரையும் பார்த்து வலியுறுத்தினார். ஜெயலலிதா அம்மையாரும் பலமுறை பார்த்திருக்கார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலமுறை பார்த்து வலியுறுத்தி, அவர் வலியுறுத்தினார், நான் வலியுறுத்தினேன், பலமுறை வலியுறுத்தினோம். அதன் பிறகு இப்பொழுது இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களையும் நேரடியாக பார்த்துருக்கிறாரு, நானும் பலமுறை பார்த்துருக்கிறேன், வலியுறுத்திருக்கிறோம். இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு புரியல. இது வந்து ஒரு சயின்டிபிக் டேட்டா எடுக்கிறது. இப்போ ரோட்ல போற திருநாய்கள்லாம் எண்ணிக்கை என்றீங்க, நீங்க இருக்கிற எத்தனை மாடு இருக்குன்னு என்றீங்க, வேடந்தாங்கல் எத்தனை பறவைகள் வருது, வெளிநாட்டில் பறவைகள் இருந்து என்றீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு புரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவல் இல்லையா? உங்களுக்கு ஆர்வம் இல்லையா? எந்த நிலையில இருக்கிறாங்க, எப்படி பண்ணணும்? இது சயின்டிபிக் டேட்டா வேணும். எல்லாத்துக்கும் டேட்டா வேணும். இது மட்டும் கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அந்த வழக்கு என்னன்னா 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. அதுல தீர்ப்பு இல்ல. ஒரு முதல் கட்ட தீர்ப்புனா 2010 நீதிபதிகள், அங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, டேட்டா கொடுங்க, எங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்க. 69% தமிழ்நாட்டில் SC ST MBC BC இருக்கிறாங்களா, ஜஸ்டிஃபை பண்ணுங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. அந்த வழக்கு இன்னும் இருக்கு. திடீர்னு அந்த வழக்கு எடுத்து உச்சநீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்போ கண்ணும் காணாம எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுல இது வந்து ஏமாற்று வேலை. யாரை ஏமாத்துறீங்க நீங்க? மற்ற மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு அதிகாரம் இல்லையாமா? நான் தான் சொல்றேன், பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையாமா? சார், முக்கியமான கேள்வி, பாஜக பாமக கூட்டணி நாடாளுமன்றத்தில் தொடருமா சார்? அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டு என்னமோ கேட்கணும்னு தோணுது இல்லை உங்களுக்கு? சார், இப்போ சேலத்தில் அண்ணா அருணனை வந்து நீங்கள் காலைல வந்து ஒரு நிகழ்ச்சியை கலந்துருக்காப்புல. அது வந்து பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்காரங்க போய் சைக்கிள் நாங்கள் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பசங்க ஸ்டேஜில் சண்டை வச்சுருக்காங்க. அப்போ அண்ணன் வந்து ஸ்டூடெண்ட் முடியும் காலைல வந்து மன்னிப்பிருக்காரு. அந்த சம்பந்தம் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சு எனக்கு தெரியல. தெரிஞ்சவொன்னே நான் அது கமெண்ட் பண்ணேன். தெரியாமல் நான் எதுவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு தொடர்ந்து மதுபான கடையெல்லாம் வந்து கிராமம் வரைக்கும் போயிடுச்சு. வீட்டில் வைக்கிற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சா வரைக்குமே எல்லாமே கிராமப்புறம் வரைக்கும் போயிடுச்சு. அதுதான் இப்போ என்னன்னா, தமிழ்நாடு பேரை மாற்றி கஞ்சா நாடா மாற்றிடலாம். அதாவது தமிழ்நாட்டில் தெரு தெருவாக கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. நான் ஊராக சொல்லலை, தெரு தெருவா எல்லா ஊர்லேயும் வித்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. முதலமைச்சர்கிட்ட நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சரை நேரில் சந்தித்த நேரத்தில் தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. அதாவது குறைஞ்சது ஒரு மாதம் மாவட்ட எஸ்பிக்கள் மாவட்ட கலெக்டர்களை அழைத்து
இதுக்கு ஒன்றுத்துக்கு மட்டும்தான் இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுக்கு அதுக்கு மட்டும்தான். மற்றதெல்லாம் நீங்கள் பொதுவாக கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு பல முறை சொல்லியும் ஒன்றுமே நடக்கலை. அதாவது கஞ்சா 1.0, 2.0, 3.0, 4.0, கஞ்சா ட்ரைவ் 5.0 அப்படின்னு பேர் தான். ஒவ்வொரு முறையும் ஒரு 2000 பேர் 3000 பேர் கைது பண்ணுவாங்க. அவன் 5 நாளில் வெளியில் வந்துடுவான். அது யார் கொடுக்குறா, யார் சப்ளை பண்ணுறா? அன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் போயிருந்தேன். அதாவது ஆந்திராவிலேருந்து கஞ்சா வருது. திருவண்ணாமலை மாவட்டம், அந்த மாவட்டத்தை இனி காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. மாவட்டம் தான் அந்த மக்களை, இளைஞர்களை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. எனக்கு அந்த மாவட்டத்துக்கு உள்ளே போனோன்னே எனக்கு பயம் வந்துடுச்சு. என்னடா இவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இன்றைக்கி கஞ்சா அடிச்சுக்கிட்டு அவன் என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்கே தெரியுமா அதிகமாக வித்துட்டுறாங்க? அமைச்சர் ஏவாவேலு தொகுதியை தான், திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை நகரத்தில் தெருவாக கிடக்குது. அங்கே ஆசிரமில் என்ன பண்ணுறாங்களே எனக்குலாம் தெரியல எனக்கு. ஆனால் அதை வச்சுக்கிட்டு வழிப்பறி நடக்குது, கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த தொகுதியினுடைய அமைச்சர் அவர், அந்த மாவட்டத்தில் அமைச்சர் அவர் அமைதியாக இருக்கிறார். ஒருவேளை அவருக்கு ஒரு எண்ணமான்னு தெரியல, எல்லாம் அப்படியே யோசிக்காமல் சிந்திக்காமல் இருக்கணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்காருன்னு தெரியல எனக்கு. ஒரு மாவட்டமே அழியுது, இங்கே ஒரு மாநிலமே அழிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் முதலமைச்சர் அமைதியாக இருக்கிறாரு, ஆட்சியாளர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சா யாராலும் விற்க முடியாது, ஒரு பொட்டலோனும் விற்க முடியாது. அப்போ நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே மதுவை கொடுத்து அழிச்சு ஒழிச்சிட்டீங்க. இந்த தலைமுறை மது இல்லாமல் இருக்க முடியாது, தலைமுறை இருக்க முடியாது. அடுத்தது கஞ்சா. அப்போ என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒவ்வொரு அமைச்சராக கைது ஊழலில் கைது ஆகிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய நிலை தான் என்ன சொல்லும்? சட்டம் தன் வேலையை செய்யும். அதுவும் ஒரே வரியில் முடிச்சுட்டாங்க. மாநில உரிமை மீட்பு மாநாடு நடத்தினாங்களா திமுக, அது வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை. அந்த நீட் தேர்வு நாங்கள் அழிப்போம்னு சொல்றாங்க. இது என்ன சார் எப்படி? அது கேட்டு எனக்கு அழுத்து போச்சு. அதாவது இப்போ தேர்தலுக்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க திமுகவில். அதில் முக்கியமான வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரே வாரத்தில் நீட்டை ஒழிப்போம். ஒரே வாரத்தில் கையெழுத்து போட்டு. யார் கையெழுத்து போட போகிறாங்க? ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க தெரியல இந்த கையெழுத்தை. அது தவறான வாக்குறுதியில் கொடுக்கக்கூடாது. நீட்டு தேர்வு நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று. நீட்டு தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது. இப்போ சமீப காலத்துலேயும் பார்த்துட்டோம். நீட்டு தேர்வு கொண்டு வந்த காரணமே வந்து தரமான மருத்துவர்கள் நாங்கள் கொண்டு வரணும்னு அந்த இடத்துல நாங்கள் கொண்டு வந்தோன்னு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மருத்துவ கல்வியை வணிகமயமாக்க கூடாது, கமர்ஷியலைசேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரணம் கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்ன 2 காரணமும் தோற்கடிக்கப்பட்டுச்சு. நீட்டு தேர்வுனா இன்னைக்கு லாஸ்ட் இயர், இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிஜி வந்து எவ்வளோ எலிஜிபிலிட்டி நீட்டுக்குன்னா 0. எதுக்கு ஏன் நீட் வச்சிருக்கிறீங்க? எலிஜிபிலிட்டி வந்து 0 மார்க்னா அப்போ எதுக்கு இந்த தேர்வு வச்சிருக்கிறீங்க நீங்க? அது இல்லாமல் எம்பிபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பையன் 540 மார்க் வாங்கியிருக்கிறான். 720க்கு 540 மார்க் வாங்கியிருக்கிறான். ஆனால் அவங்க அப்பா வந்து விவசாயி. அவனால் வந்து எம்பிபிஎஸ் கிடைச்சும் படிக்க முடியல. கிடைச்சதுன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு, படிக்க முடியல. அங்கே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அவனால் 5 லட்சம் 6 லட்சம் ஃபீஸ் கட்டணும். ஆனால் இன்னொரு பையன் 115 மார்க் வாங்கியிருக்கிறான். அவங்க அப்பா கோடீஸ்வரன். அவன் என்ன பண்ணியிருக்கான், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் 26 லட்சம் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்கான். அப்போ நீங்கள் 540 மார்க் வாங்கின பையன் படிக்க முடியல, 115 மார்க் வாங்கின பையன் படிச்சுட்டு இருக்கிறான்னா அப்போ நீங்கள் என்ன நியாயத்தை கொண்டு வரீங்க நீட்டில்? அது மட்டும் இல்லை, நீட் கோச்சிங் சென்டர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் 2 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கோச்சிங் சென்டர்ஸ். இந்த மெடிக்கல் காலேஜ் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க, கோச்சிங் சென்டர் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சொன்னீங்க, அது சுத்தமாக முழுமையாக மாறிடுச்சு, வணிகமயமாக்கிடுச்சு. மார்க் வாங்குற பையன் டாக்டர் என்ன பண்ண போறாங்க? கத்திரிக்கோளை வச்சு தச்சிருவாங்க. ஆமா, அப்புறம் சம்பவம் தான் நடக்கும்.
வேற ஏதாவது இருக்கா கேள்வி? அவ்வளோதான். சரிங்க. சார் இது இந்தியா கூட்டணியில் இப்போ வந்து மேற்கு வங்காளம் வந்து காங்கிரஸ் வந்து ஒதுங்கிடுச்சு, பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி வந்து கட்சியோடய வந்துடுச்சு. தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் வந்து பிரிவு ஏற்பட்டே இருக்கு. இப்போ வருகிற தேர்தல் இந்தியா கூட்டணி இருக்குமா இருக்காது சார்? தெரியாது, இந்த கேள்வி அவங்க தான் இப்போ கேட்கணும். அவங்க கூட்டணி சார்ந்தவர்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க இந்த கேள்வி. ஓகே. சரி